வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரப்ரி, பாசுந்தின்னு சொல்ற ஒரு நார்த் இந்தியன் டெசர்ட் ரெசிபி. ஒரு மில்க் கீர்னு கூட நம்ம சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது மில்க் 1 லிட்டர் எடுத்திருக்கிறேன். கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்தாஷியோ எடுத்திருக்கேன். கார்டமம் எடுத்திருக்கேன். அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, ஏலக்காய், சாஃப்ரன் எடுத்திருக்கேன். குங்குமப்பூ தேவை, அதை எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளான்ச் பண்ணிடலாம் ஆல்மண்ட்ஸை. அதாவது ஸ்கின் எடுக்கணும்ல, பீல் ஆஃப் பண்ணணும். அதனால ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே தனியாக வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து அந்த சீக்கிரமாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு, அந்த தோல் எடுக்கிறதுக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. எல்லாத்தையுமே நீங்கள் நைஸாக அரைச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, மிக்சியில் அரைச்சி வச்சாலும் பரவாயில்ல, நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அப்படியே அந்த மில்கில் போட்டு அப்படியே வேக விட்டிங்கனாலே வெந்துடும். கடைசியில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரா சுகர் அதாவது ஜாகரி எடுத்திருக்கிறேன். அன்ரிஃபைன்ட் ரா சுகர் தான் கேன் சுகர் எடுத்திருக்கிறேன். வெல்லம் எடுத்திருக்கிறேன். அதனால் அதை வந்து பாயில் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் கரையிற அளவுக்கு நான் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, அது ஆற வச்ச பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா லாங் லைஃப் வரும். நீங்கள் வந்து சுகரும் எடுத்துக்கலாம், சுகரும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமேன்றதுனால நான் வெல்லத்தை எடுத்துருக்கிறேன். அவங்க ஒரிஜினல் ரெசிப்பியில் அவங்க வந்து சுகர் தான் ஆட் பண்ணுவாங்க. மஸ்க் மெலன் எடுத்திருக்கேன். இதை போல் நீங்கள் மேங்கோ எடுத்துக்கலாம். இப்போ சீசனில் இருக்கிற பைனாப்பிள் எடுத்துக்கலாம். இந்த பல்ப்பியாக உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் உள்ள சீடை எடுத்துடலாம். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிடலாம். என்னோடது மேஷ் பண்ண முடியல, கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அதனால் நான் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி நைஸாக கிரைண்ட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் ஸ்மெல்லு உள்ள இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பைனாப்பிள், மேங்கோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இதை குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இதில் இனிப்பு இருக்கிறத பொறுத்து நீங்கள் வந்து லாஸ்ட்டில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து மில்கை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம கொதிக்க வைக்கணும், பார்த்துக்கோங்க. பாதியாக குறையணும், அந்த அளவுக்கு வந்து மில்கை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாயில் பண்ணலாம். நம்ம ரொம்ப டைம் எடுக்கும் இது செய்கிறதுக்கு, பொறுமையாக பண்ணணும். நம்ம ஹாஃப் ஆகணும். இப்போ 1 லிட்டர் வந்து எனக்கு ஹாஃப் லிட்டர் ஆகணும், பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த கண்டென்ஸ் மில்க் மாதிரி தான் வரும், கோவா பண்ணுற மாதிரி, பால் கோவா பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்து பிஸ்தா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கேஷ்யூ, அதுக்கப்புறமா வந்து ஆல்மண்ட் போடுறேன். நான் ஒவ்வொன்றா 1 by 1 நம்ம ஆட் பண்ணிடலாம். இது அதிலே இருந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும் நல்லா. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்ததுன்னா கடிப்படும் போது நல்லாயிருக்கும் நமக்கு. இது கூடவே நான் நட்மெக்கு பவுடரும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், சின்னமன் பவுடரும் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணுவாங்க நார்த் இந்தியன்ஸ். ஒரு சிலர் கேவ்ரா வாட்டர்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அது ஆப்ஷனல் தான். சாஃப்ரன் இருந்ததுன்னா ஆட் பண்ணுங்கள், குங்குமப்பூ. இல்லாட்டினா வேண்டாம். ஏலக்காய் பவுடர் நான் போடுறேன். இல்லாட்டா வெறும் ஏலக்காய் பவுடர் மட்டும் நீங்கள் போடுங்க, காடமம் பவுடர் மட்டும் போடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்னால் என்னோடய சேனலில் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். இன்ன வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து இந்த சுகர் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் அந்த வெள்ளை தண்ணி ஜாகரி வாட்டரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து பாசுந்தின்றது வந்து அது கூட வந்து உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கொஞ்சம் ஒரு இப்போ ஒரு 1 லிட்டர்னால் அதுக்கு ஒரு 200 ml வந்து அந்த கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி மோரலஸ் டேஸ்ட்டு எல்லாமே இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து கூல் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த பல்ப்பை வந்து நான் ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்துருக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து நான் வந்து இந்த மஸ்க் மெலன் பல்ப் எடுத்துருக்கிறேன். 5 வந்து அந்த ரப்ரி அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூல் பண்ணி சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் காட்டுறது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, அப்போ நல்லாயிருக்கும். இது வந்து நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் ரெசிபி, பார்த்துக்கோங்க. பட் அவங்க மஸ்க் மெலன் சேர்க்க மாட்டாங்க. நான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே, நான் அந்த மாதிரி ஆட் பண்ணி செய்து பார்த்தேன், நல்லா இருந்தது. இன்னும் இந்த மாதிரி ஈஸி டு மேக் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், டேஸ்டி டெலிஷியஸ் டெசர்ட்ஸ்லாம் வர இருக்குது. இந்த ஸ்பேஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு பின்னாடி கொடுத்துருக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.